காரியத்தை காலை நேரத்திலே ஆண்டவரின் உள்ளத்திலே உணர்த்தி காண்பித்தார். அதே நான் உங்கள் மத்தியில் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்திற்கு எழுதினதான நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தோம், ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மீது இருக்கிறதான உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நல்ல கவனிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பாக அவரை ஏற்றுக்கொண்டபடியே தேவன் நம்மை பெருக செய்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்ததுக்கு பிற்பாடு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியாமல் பலவிதமான சோதனைகளிலே நாம் தேவனையே ஒரு சில நேரங்களிலே முறுமுறுக்கும்படிக்கும் அல்லது அவிசுவாசத்தில் பேசும்படிக்கும் நாம் தள்ளப்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டியது மாத்திரமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள். அல்லேலூயா. ஆனால் நாட்களானது நம்மளுடைய விசுவாச பாதையை நம்மை கடத்தி செல்லும் பொழுது நடத்தி செல்லும் பொழுது சில தேவைகள் நமக்கு உடனே நிறைவேறாதது போது நாம் தேவனுடைய சமூகத்திலே சில வார்த்தைகளை நம்மளுடைய உதடுகளினாலே பதறி பேசி விடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை எதுவென்று சொன்னால் நம்மிடத்துல காணப்பட வேண்டிய விசுவாசமே. ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் சொல்லிக் கொள்ளுகிற நாம் பல நேரத்திலே நம்மளுடைய வார்த்தை நிமித்தமே நாம் தேவன் பெருக செய்ய வேண்டிய காரியத்திலே வாயின் வார்த்தைகளினாலே தவறி விழுந்து பெருக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அவனை ரட்சித்திருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நம்மளுடைய இருதயத்தை நாம் அர்ப்பணித்திருப்போமே என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் ஆவியிலே பட்டிப்படியே வளரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கம் இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரத்திலும் ஒரு பெருக்கம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில பெருக்கங்களை இழக்கும்படிக்கு சத்துருவானவன் அவர்களுடைய ஆத்மாவை குறிவைத்து சில பாதிப்புகளை அவர்கள் கொண்டு வரும் பொழுது விசுவாசத்தில் தளர செய்கிறான். என் கண்ணீருக்கு ஒரு நாள் முடிவு வராதா? என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா? என்னுடைய பலவீனங்களுக்கு ஒரு முடிவு வராதா? என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டாரா? என் வாழ்க்கையில பல காரியங்கள் தோல்விகளும் பலவிதமான அவமானங்களும் வெட்கங்களும் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையை தேவன் மாற்ற மாட்டாரா என்று பல நேரத்தில் அநேகர் அங்கலாய்த்து தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறதையும் நான் பார்க்க முடியும். ஒரு ஊழியத்தை முடிச்சிட்ட உடனே ஜனங்கள்லாம் ஜெபிக்க வருவாங்க. பல பேர் பலவிதமான சூழ்நிலைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். ஒரு சிலர் மீது கைகளை வைக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசுவார். நான் அவர்களை கண்டிருக்கிறேன், அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். ஒரு சிலருடைய மீது கைகளை வைக்கும் பொழுதே தேவ சமூகமே அவர்கள் மீது இறங்காது. பல பேருடைய தலைகள் மீது கைகளை வைக்கும் பொழுது ஒரு தேவ சமூகமே உணர முடியாது. பல பேருடைய வார்த்தைகள் விண்ணப்பங்களை அவருக்கு ஒரு ஊழியத்தில் சொல்லிவிட்டு நாம் சொல்லிவிட்டோம், ஆண்டவர் ஏதோ செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் போய்விடுவாங்க. ஆனால் அவர் இடத்துல இருக்கிற அந்த குறைவு தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை பார்க்க முடியாதபடிக்கு அதே குறைவுகளோடு கூட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. தேவன் ஒரு நாளும் நம்மை தரித்திரத்திலிருந்து நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னால் தரித்திரராகவே நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்ப மாட்டார்.
அதற்கு மாறாக நாம் இருக்கிற நிலையிலிருந்து தேவன் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை உயர செய்து தேவனுடைய உன்னதங்களுக்கு நேராக நம்மை கடந்து வரும்படிக்கு தேவன் வளர்த்துக் கொண்டே வருவார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக்கத்தை பார்க்க முடியவில்லை? நான் ரெண்டு விதமான பெருக்கத்தை பேசுறேன். ஒன்று பொருளாதாரத்தின் பெருக்கம். நம்மளுடைய வாழ்வாதாரத்திலே தேவன் விரும்புகிற அது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கம் ஒன்று. இன்னொரு ஒரு பெருக்கம் என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள் காணப்பட வேண்டியதான ஆவிக்குரிய பெருக்கம். கையை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய குடும்பங்கள் பெருக வேண்டும், என் குடும்பத்தில் வருமானம் பெருக வேண்டும், ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும், ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டும். இந்த இடத்திலே நம்ம ஆண்டவர் இயேசுநாதரை ஒரு பிளெஸிங் ப்ராடக்டா மாத்தி வச்சுட்டோம். வேதம் அதை சொல்லல, அதுக்கு மேல ஒரு காரியத்தை சொல்லுது. உள்ளான மனிதனுக்குள் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெருக்கம் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட் வேலை தான். பக்கத்துல பசங்க அதான் ஒரு செகண்ட் கூட இல்லை, அரை செகண்ட் வேலை தான். பக்கத்துல பசங்க உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அரை செகண்ட் வேலை தான். அவர் வானத்தை திறந்தார்னா இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி பரலோகத்துக்கு அல்லேலூயா. பேர்பட்ட தேவன். நேற்றிலிருந்து ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன். அறிவியலும் வேதாகமும் என்ற ஒரு கனெக்டோட பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஸ்பேஸ் வானத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கி இருப்பார் வசனத்தின் அடிப்படையில் அந்த சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தார். அதை கேட்க 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 என்னுடைய கொஞ்சம் அறிவு என்ன நானே திட்டிக்கிட்டேன். அறிவே இல்லாம தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய சர்வ ஞானிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எப்படி அவர் இந்த வானத்தை உண்டாக்கி இருக்கிறார், இந்த ஸ்பேஸ்ல எப்படி கோள்களை செட் பண்ணி வச்சிருந்தாரு, வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், நாம தேவனை மட்டாய் பார்த்திருக்கிறோம். அவருடைய சர்வ வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஆண்டவர் இடத்துல போய் கண்ணீரை வச்சு ஆண்டவர் கேட்டுருவார் இப்படியே பார்க்கிறோம். அவரை ஒரு மனுஷனை போல ஒரு ஒரு குணாதிசயத்தோடு அவர் இருப்பார் பார்க்கிறோம். கிடையவே கிடையாது. மனுஷனை படைச்சவரே அவர் தானா, அப்ப அவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஞானம் அனந்த ஞானம், அதை விவரிக்க முடியாத ஞானம். வார்த்தையில சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஆவோன்னு பேசிட்டு போறதெல்லாம் ஞானம் கிடையாது. தேவனை அறிகிற அந்த அறிவின் ஞானத்தை தான் பவுல் சொல்லுகிறான். எனக்கு லாபமாய் இருக்கிற யாவற்றையும் நான் குப்பையாய், அதை நஷ்டமாய் பார்க்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் நினைச்சிட்டு அவன் சொல்றான். இன்னும் நான் ஏங்குறேன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் அப்படிலாம் ஏங்குனால 3ஆம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விதமான பெருக்கம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சியில பெருக்கம். ஒரு விசுவாசியை ஒரு ஊழியர் பார்க்கும் பொழுது, அல்லது எங்களை போல ஒரு விசேஷித்த ஊழியக்காரர்கள் திருச்சபைக்கு வரும்பொழுது ஒரு தேவ மனிதர்களை மாத்திரம் நாங்கள் பார்ப்பது அல்ல, உங்களை எல்லாரும் நாங்கள் பார்ப்போம். உங்களை பார்க்கும் பொழுதே நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். இது எவ்வளவு வளர்ந்துருக்குது இது ஆவியில, இது எவ்வளவு தூரம் ஆவியில பெருக்கத்தை தேவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அது தேவனை நோக்கி அது வாழ்கிறது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. பல பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது, விசுவாசிகள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நான் குறை சொல்லலை, நல்லா கவனிங்க, லிசன். குறை என்பது பிசாசினால் மாத்திரமே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஊழியக்கார குறைகள் அல்ல, உங்களுடைய வளர்ச்சியின் மீது ஆர்வத்தை வைப்பார். நாங்க இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடும் சாமி, ரட்சிக்கப்பட்டோம், சபையில சேர்க்கப்பட்டோம், அப்படியே போயிடும் சாமி. அதுக்காக நீ சேர்க்கப்படல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் விரும்பி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை எவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையானது, மகிமையானது நிறைவேறும்படிக்கு உங்கள் தலையின் மீது தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி மாறிட்டோம்னா, விசுவாசத்தை ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 நீங்க கொடுக்க போறீங்க, ஆண்டவரே நீங்க தான் செய்ய போறீங்க, அது கிடையாது விசுவாசம். வாய்ப்பே இருக்காது, சூழ்நிலையே இருக்காது, நடக்கவே நடக்காது என்ற ஒரு சரியான ஒரு கடினமான பாதையில உன்னுடைய விசுவாசம் வரும். எனக்காக அவர் யாவையும் செய்து
அந்த இடத்துலதான் கர்த்தரை நீங்க நிக்க வச்சு அழகு பார்ப்பீங்க. கையை தட்டி அல்லேலூயா. உங்களால் எதுவுமே முடியாது என்பதை தேவன் அறிந்து நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்க பக்கத்துல மகாராஜா வந்து ஸ்டைல நின்று நான் நிக்கிறேன் உங்களுக்கு செய்யறதுக்காக. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில பல நேரத்திலே பல அனுபவங்களை எங்களால் சொல்ல முடியும். முடியாது என்று சொல்லுகிறவன் முட்டாள் உலகத்தில் சொல்லுவாங்க. நாம ஆவிக்குரியவளா இருந்தும் தேவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே சகல விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சகல விதமான நன்மைகளினாலே நாம் பெருகி வாழ ஆண்டவர் நம் மீது வாஞ்சியாயிருக்கிறார். வேதத்தை படிச்சு பாருங்க. உங்களுக்கு பத்தி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வேதம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனோடு பேசிக்கொண்டே இருக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கான பதிலை அப்பொழுதே கொடுக்கிறதுக்கு கர்த்தருடைய வேதமானது தேவனுடைய வல்லமையோடு கூட விளக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெருக்கங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் எப்பொழுது விருப்பத்தோடு இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய சில காரியத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா, நாம் அவர் மீது வைக்கிற நம்பிக்கையை அதிகமாய் வைத்து விட்டோம் என்று சொன்னால், நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த சகல நன்மைகளையும் தடைபடாமல் பெற்றுக்கொள்வீர்கள். கையை தட்டி பரலோகத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா இந்த விசுவாசிக்கிறவருடைய அந்த நம்பிக்கை தான். அந்த விசுவாசத்துல தளர்ச்சி இல்லாம உறுதியோடு கூட இருக்கிற எந்த ஆத்மாவுக்கும் ஆண்டவர் சமீபமா இருந்து அற்புதங்களை செய்வார். சாராளம் அழகா பாடினாங்க. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. உண்மையோடும் ஆதிதேவனை தொழுதிடுவோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை. வாய்தவிகளே இல்லாத கண்ண முடியாத உயர்த்தி பரலோகத்தின் மீது வாசம் செய்கிற சர்வ வல்லமை உள்ள சர்வ ஞானியை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்களே இல்லாத சர்வேசா, உமக்கு ஆண்டவரை ஈடானவர்கள் உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி, நீங்களே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. தேவனை ஆராதிக்கிறவனுடைய விசுவாசம் இப்படிதான் பாடும். தேவனை அப்ப நாங்களாம் விசுவாசிக்கல, ஏன்னா விசுவாசிக்காத எந்த வாய் பாட்டு பாடாது. விசுவாசிக்கிற வாய் பாட்டு பாடும், ஸ்தோத்திரம் பண்ணும், செபிக்கும், அந்நிய பாஷை பேசும், வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கும். அது வாய் திறனாலுமே தேவனை புகழுகிறதும் மகிமைப்படுத்துகிறதும் இப்படியே தான் சுத்திட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஆவியில பெருக்கெடுத்திருக்கும். அது ஆவியிலே நல்ல பலனடைந்து தேவனுடைய அபிஷேகத்தினாலே வார்த்தையினாலே தன்னுடைய இருதயத்தை பெருக்க செய்யும்படிக்கு அது தன்னை தேவனுக்கு முன்பதாக காத்து வளர்த்திருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சண்டையெல்லாம் எங்க பார்க்கலாம் தெரியுமா? நம்மளுடைய பாஷையெல்லாம் எங்க பார்க்கலாம் தெரியுமா? நாளைக்கு ஸ்டாலின் யாரும் சொல்ல எவ்வளவு வார்த்தைகள் கிறிஸ்தவ பிள்ளைங்க பேசுறாங்க, அநியாயமா பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்க, அபத்தமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் தேவனை விசுவாசிச்சு இது எப்படி பெருக செய்யும்? நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் செய்துக்குள்ள வரேன். விசுவாசிகளுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்கணும், நல்ல ஔஷதமா இருக்கணும். ஆரோக்கியம் உள்ள நாவு நல்ல ஔஷதம், அது ஜீவனை பெருக செய்யும். எந்த ஒரு காரியத்தையும் அது ஆசீர்வதிக்கும். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூத்த பிதாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்பத்தி ஆளுங்க பேசுங்க பக்கத்துல. அன்னைக்கு இருந்த ஆளுங்க இன்னும் கூட பழைய பார்த்து பேசிக்க மாட்டேங்க. அன்னைக்கு இருந்த ஆளுங்க வாயை லாக் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய வாய் பரலோகத்தை மாத்திரமே பேசிக்கொள்ளும்.
அல்லேலூயா. சரி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஒரு ஆசீர்வாதத்தில் பெருகும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண சம்பவங்களை நான் உங்களுக்கு அடிப்படையாக காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசணும்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் காலையில் எனக்கு சொல்லிட்டாடே, நீ எப்பவுமே பேசுகிற மாதிரி பேசாத, இன்னைக்கு கொஞ்சம் நான் உன்னை மாற்றி பேச வைக்கிறேன், இந்த செய்தியை மாத்திரம் நீ கடத்த வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி எதிலே தேவன் உங்களை பெருக செய்ய போகிறார் என்பதை குறித்து மாத்திரம் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்துக் கொள்வாங்க. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். நல்லா கவனிங்க. இயேசு தம்முடைய ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். அதாவது தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி சொஸ்தப்படுத்தினார். நல்ல கவனிங்க, முக்கியமான காரியம். சாயங்காலம் ஆன போது வனாந்திரமான ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனங்களை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரமே உண்டு. ஜனங்கள் எல்லாரும் கொடுக்க வேண்டியதானா நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். போதும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆண்டவர் ஆனா எனக்கு இதை எப்படி காண்பித்து பேசினார் என்று சொன்னால், என் ஜனங்களும் பல நேரத்திலே என் பின்னே கடந்து வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள், நம்பி இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை செய்கிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அப்படி விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் அந்த எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இங்க ஆண்டவரை பின்பற்றின அநேக ஜனங்கள் அன்னைக்கு சாயங்காலத்தில் ஆண்டவர் சாப்பாடு போடுவார்னு பின்பற்றல. நல்லா கவனிங்க. அன்னைக்கு நைட்டுக்கு ஆண்டவர் சோறு கொடுப்பார்னு பின்பற்றல. ஆண்டவர் மலையின் மீது ஏறி மலை பிரசங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது நேரமும் காலமும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தங்களுடைய இருதயமே ஆண்டவர் பக்கத்துல, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அப்படியே கரைந்து போய்கொண்டிருக்கிறது. பசியை மறந்துட்டாங்க. பக்கத்து பசங்க பசியை மறந்துட்டாங்க, பிஸியா இருக்கிறத மறந்துட்டாங்க, பசியை மறந்துட்டாங்க, பிஸியா இருக்கிறதையும் மறந்துட்டாங்க. இயேசுவை மட்டுமே பார்க்கலாம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கம் வரவில்லை என்று சொன்னால், பார்க்க வேண்டிய கண்ணு இயேசுவை சரியா பார்க்கல. சூழ்நிலையே பார்த்து நேரங்களை கடத்தி கொண்டு இப்படியே போறதுனால இயேசுவை எப்போதும் பார்த்து அவருடைய அன்பிலே களி கூற வேண்டிய நாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டிய நாம் பல நேரத்திலே தேவைக்கு மாத்திரமே ஆண்டவரிடத்துல போகிறதுனால தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசுவோடவே இருக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? அது எப்படியா எங்க வீட்டுக்கார விட்டுருவாரா, நான் பெருத்தி பெருத்தி அடிப்பார், அப்புறம் எனக்கு ஆசை கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த ஆளை போட்டு ஒரு ஓட்டினாதான் என் சம்பளமே வீட்டுக்கு வருது. நீங்க இயேசுவை பார்க்கல. பல நேரத்தில் நாம் இப்படிதான் நம்மளுடைய சொந்தங்கள், உறவுகள், மற்ற சூழ்நிலைகள், பிசினஸ், வேலைகள், இப்படியே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஜனம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீதே ஒரு வார்த்தை, ஒரு தாகத்தை, ஒரு விசுவாசத்தை வைத்து நடந்து கொண்டிருப்பார்கள். எது வந்தா ஆண்டவர் இருக்கிறார் பார்த்துக்கலாம் நம்பி ஆண்டவர் விசுவாசித்து போய் கொண்டிருப்பார்கள். அதான் தந்தை பாடினார், நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை, எல்லாம்
எல்லாம் பார்த்துக்கொள்வார். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களாய் அவரையே நம்பி இருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட எதுவும் இருக்காது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம கிட்ட எதுவும் இருக்காது. உண்மையிலே எதுவும் இருக்காது. இல்லையே, என் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது. ஐயோ பக்கத்தில் சொல்லக்கூடாது. உன் பணம் உன்னோட இருக்கட்டும். இயேசு உன் கூட இருந்தார்னா சகல சம்பூர்ணத்தினாலும் உன்னை அழகாய் நடத்துவார். அவர் நடத்திடும் விதங்கள் வித்தியாசமானது. அது நம்மளுடைய ஞானத்திற்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தலையின் மீது அந்த மேகம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர் நடத்திடும் விதங்கள் வித்தியாசம். ஏழாமை நேரத்திலே தேவன் வெளிப்படுவது வித்தியாசம். கண்ணீரின் பல நேரங்களிலே காத்திருக்கும் போது என் கண்ணீரை துடைக்கிற அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதே ஒரு வித்தியாசம். யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடித்து என்னுடைய அறையில, என்னுடைய சமையல் அறையில, என்னுடைய வீட்டில நான் செய்கிற வேலையில அழுது கொண்டே நான் சுற்றும் பொழுதுதான் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருகிற என் இயேசுவின் கரம் வித்தியாசம். நல்ல கையை தட்டி பரலோகத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. ரஷகா பாபா பாபா கஷே ரஹுதலா பாபா பாபா ஏ ரஹதலா. தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதோ, அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதோ நீ பார்க்கிற அவருடைய நடத்துதல்கள் வித்தியாசம். உன்னை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மனதில்லாமல் உன்னையே ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரஷா பாலா துருபி கவுதா ரஹுனா நவாக்கா துருபி ரஷல் பாலாத்தா ரசந்தருத்து ஓரிபி கட்டோலிபி கல்பா மல்பலா ஹத்ரே சத்தருதா. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. பக்தர்களோட அழகா பாடாரு. என்னை இதயத்தில் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே. எவ்வளவு லவ் பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ற. கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி ஜீசஸ் ஐ லவ் யூ லார்ட் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அவரை போல உண்மையா நேசிச்சு உனக்காக ஜீவனை கொடுக்கிறவர் இந்த உலகத்திலும் யுக யுகத்திலும் இல்லவே இல்லை. கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு, பரமபிதாவுக்கு கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையா. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாம அவர் வாயே பார்க்கிறோம்னு அது அவருக்கு தெரியும். எஜமானனுடைய கைகளை நோக்கி வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கண்களும் பரலோக ராஜாவே நோக்கி பார்க்க. எனக்கு ஒத்தாசை வரும் பொழுது நீங்க தான் ஆண்டவர். எனக்கான உதவிகளை கொண்டு வருகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவர். நீர் மாத்திரமே என்னுடைய சகல சம்பூர்ணத்தையும் எனக்காய் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லாவற்றிலும் பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். நீங்க அவரை பின்பற்றுங்க. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஐயா, பணம் இல்லையா? நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. பணம் இல்லையா? வீட்டுல நல்ல பொருள் இல்லையா? வீடே இல்லையா? துணி இல்லையா? இப்ப வீட்டுக்கு போனா சோறு இல்லையா? சிரிக்காதீங்க, உண்மையை சொல்றேன். நம்முடைய ஒரு 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 உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சாப்பாட்டுல நம்மளுடைய பேர் இருக்குமா, அவங்களுடைய அறிவுல சொல்றாங்க.
நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மைதான் நம்புறேன். புரியல உங்களுக்கு? கையை தட்டி நீங்க சாப்பிடுற சாப்பாட ஆண்டவர் உங்க மேல நினைவா இருந்து உங்களை கொடுத்து உங்க வயிறு ரொம்பி நீங்க சரீரத்துல புஷ்டியா இருப்பதற்கு ஒவ்வொரு வேளை சோறு ஆண்டவர் தான் போறார். கையை தட்டி நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இருக்காது. ஆனா திடீர்னு ஏதோ தேவதூத மாதிரி வந்து கேட்பான், இப்படிதான் சாப்பிட்டீங்களா சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? அது எவனோ ஒருத்தர் இல்ல, உனக்காய் தேவன் அனுப்பின தேவதூத. கையை தட்டி அல்லேலூயா. உங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து உங்களை திருப்தியாக்கி உங்களை எல்லாவற்றிலும் பெருகி இருக்க செய்ய இயேசு உங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க, 5 அப்பம் 2 மீன், இதை வச்சுட்டு என்ன பண்ணிருப்பார் ஆண்டவர்? கீழ் வசனம் வாசிங்க பிரதர், அடுத்த பாயிண்ட் போயிடலாம். வாசிங்க. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப டீப் புரியும். ஆண்டவருக்கு ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுக்கன்றது ரொம்ப விரும்புவார். பக்கத்து மாசம் ஒழுக்கம் ரொம்ப விரும்புவாரு. அவர் சொல்றாரு, அற்புதம் செய்ய போறத மனசுல வச்சுக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னா கணக்கு பண்றாங்க. ஒரு 5000 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஆம்பளைங்க மட்டும் வந்திருப்பாங்க. அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இயேசுவின் இடத்துல அவ்வளவு அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அதை பார்க்கும் பொழுது அவர் மீது அன்பு பெருகிற்று அனைவருக்கு. அவரிடத்துல போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கலாம் வரல, அவர்கிட்ட போனா சமாதானம் கிடைக்கும். வந்தாங்க. கையை தட்டி அல்லேலூயா. அவரிடத்துல போனா ஒரு நிம்மதி கிடைக்கும், அவரிடத்துல போனா சந்தோஷம் கிடைக்கும், அவரிடத்துல போனா எனக்கான சகல சம்பூர்ணங்களையும் தேவைகளையும் அவரால் சந்திக்க முடியும். இப்படி வந்து 5000 புருஷர்களை அழகா பந்தியா ஒரு 50-50 பேரா நம்ம கல்யாண வீட்டு விருந்து மாதிரி உட்கார வச்சிட்டார். அர்த்த வசனம் வாசிங்க. அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒன்னும் நடக்கலங்க. எங்கேயும் கேஸ் சிலிண்டர் வரல, கேஸ் அடுப்பு வரல, விறகு கட்டை வரல, தீக்குச்சி கூட வரல. சொல்ல போனா சீதா பெட்டி கூட வரல. பார்த்து சீதா பெட்டி கூட வரலையா? இன்னும் ஆண்டவர் எப்படிதான் அப்போ சுட்டு எடுத்துருப்பாருன்னே தெரியலையே. அது செஞ்சது ஒண்ணுதான், என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யணும், பிதாவின் ஜெபத்தை கேளு. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தெளிவா வேதம் சொல்லுது. அதே வசந்த வாசிச்சுட்டு அழகா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்ற வேலை தான். என்னதான் பிரியாணி நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு நல்ல இப்படி நடந்தாலும் கூட அதே பிரியாணி கொஞ்சம் குத்தா வீட்டுக்கு 4 வச்சு சாப்பிடலாம்ல. நல்லா இவ்வளோ பீஸ் இருக்கா, இங்க யாருக்குதான் கொடுக்கணும், நம்ம தான் குத்துதான் அம்பிட்டோமே. பக்கத்து சொல்லுங்க, மனசு போதும் சொல்லவே சொல்லார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ வேலை செஞ்சோம் ஆண்டவரே, இவங்களோட நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்றது இவன் யோசிக்கிறான் தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த எல்லாமே அவர்கள் செய்ததான சகல சம்பூர்ணத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மீதம் எடுக்க வைக்கிறாரு. அதை வசந்த வாசிச்சு முடிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்ப கணக்கு பண்ணாரு, மீதியான துணிக்கைகள் 12 அப்போஸ்தலர்களுக்கு கையில் எடுத்து கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. கையில் நம்முடைய தேவனை போல முற்போக்கா யோசிக்கிற ஒரு தேவன், அதாவது நாளைக்கு என்ன நடக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அட்வான்ஸா யோசிக்கிற ஒரு தெய்வத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் திருமணத்தின் விஷயத்திற்காக செபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எதை செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், எந்த வழியில செய்ய போகிறார் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய நினைவுகளை அவர் முன்னதாகவே அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல சேர்த்தா பிள்ளைகளுடைய எஜுகேஷன் வளரும் என்பதை நீங்கள் அதிகமா யோசிக்கிறீர்களோ, உங்களை காட்டிலும் உங்கள் மீது நினைவா இருக்கிறவர் உங்களை விட ரொம்ப அட்வான்ஸா யோசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருக்கு நம்மளுடைய அறிவெல்லாம் ஒரு குப்பை, அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குருவி மூளை நம்மளுக்குலாம். அவரை பார்த்து ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்குலாம் ஒரு குருவி மூளை தான். குருவி மூளை கூட கிடையாது நம்மளுக்கு, களிமண் மூளை. ஒரு 4 நாள் தலைக்கு குளிக்காம தலையை வாரிப்பாருன்னா ஒரே மண்ணா வரும். ஏன்னா நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம்ல, மண்ணு தான் வரும். இந்த அறிவோடலாம் ஆண்டவர் பார்க்க முடியாது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சர்வ வல்லமை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, நிறைவாய் செய்து முடிக்க, திருப்தியாய் செய்து முடிக்க நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிட்டு நான் முடிச்சிடறேன், 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். வேறு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். இது எனக்கு ஆண்டவர் சொல்லி என்னை அனுப்பினார். வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 41 கொஞ்சம் வேகமா வாசிட்டு வாங்க. பெரிய வசனம் அது. ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தின் மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு உடனே அவருடைய பெரும்பாடு நின்று சுகத்தை பெற்றாள். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை வசனம் தான் இது. எனக்கு காலையில நினைவுபடுத்தி காண்பித்தார். இந்த ஸ்திரீயை போல பல வியாதிகளிலே சுகத்தை, சர்வாங்க சுகத்தை பெற்றவர்களாய் வாழ முடியாமல் அடிக்கடி பலகீனப்பட்டு, அடிக்கடி சுகவீனப்பட்டு தங்களுடைய வாழ்நாட்களை அதிகமாய் மருந்துகளுக்கும் மருத்துவங்களுக்குமே செலவழித்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நான் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறேன். இனி நீங்க செலவு பண்ண போது இல்லை. உங்க சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு உடைக்கிறது. உங்களுடைய சரீரத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க பரிபூர்ணமா சுகத்தோட வாழ. எந்த ஒரு தலைவலி கூட டிமிக்கி காமிச்சிட்டு போறாங்க தான் வருமே தவிர அது நிரந்தரம் அல்ல. வயிறு வலியோ, சரீர பலவீனங்களோ, சரீர உபாதைகளோ, தேவையில்லாத பலவீனங்களோ எதுவும் உங்களுக்கு நிரந்தரமாய் இனி இருக்க போவதில்லை. இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தம்முடைய சரீரத்தினால ஏற்பட்டதான சகல விதமான பாவ நிவாரணப்படினாலே உங்களை சுத்தமாக்கி விட்டார். எந்த இடத்துலையும் கேட்க முடியாத ஒரு அரிதான வார்த்தை. ஒரு தெய்வம் மனித குலத்தினுடைய பல பாதிப்புகளையும் பல நோய்களையும் வியாதிகளையும் ஒரு தெய்வமாய் இருந்து அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றைக்கும் நமக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஜெயத்தை கொடுத்தார் என்பது சரித்திரம். எங்கேயும் கேட்க முடியாத அரிதான வார்த்தை. நாங்கள் போன ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே பிறந்த ஒரு 6 மாதம் இல்லை 5 மாதம் கை குழந்தையோட கணவன் மனைவி நடக்கிறாங்க. அங்கே சபை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க. 10 மணிக்கு மேலே தான் எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 11 மணி எடுத்துக்கிட்டோம். அந்த ரோடெல்லாம் செப்பல் இல்லாமல் நடக்கிறாங்க. வெயில் நல்லா காயுது, நல்ல சூடு, எங்களுக்கே அனல் தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு போகிறார்கள் தெய்வத்தின் இடத்துல. உங்களெல்லாம் ஆண்டவர் அப்படிலாம் கொண்டு வரலாங்க. உங்களை சுகமாய் திருச்சபைக்கு கொண்டு வந்து கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு உங்களுக்கு ஒரு வியாதியும் நிரந்தரமா இராதபடிக்கு அவர் அதனுடைய வேரை பிடுங்கி எறிந்து அவர்களை அழைத்து விட்டார். உங்க மேல இயேசுவின் நாமம் இருக்கு, உங்கள் மீது இயேசுவின் ரத்தம் இருக்கு, உங்கள் மீது அவருடைய தழும்புகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் வியாதியோ வாதையோ ஒரு நாளும் உங்களை தொடாது. பக்கத்து வீட்டு வரைக்கும் வரும், ஆனா நம்ம வீட்டுக்கு வராது. வாதை உந்தன் கூடாரத்தை அது வாதை சுகத்தை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு தெரியுமா? ஆட்டுக்குட்டி சாத்தானே அப்படியே ஒரு விஷயம் எழுது, அப்படியே எழுது.
செய்கிறார். சர்வாங்க சுகத்துக்கு நீங்கள் சுதந்திரவாதிகள், நீங்கள் சுதந்திரவாதிகள். ஆண்டவர் உங்களை பெருக செய்யும்படிக்கு சர்வாங்க சுகத்திலே நிலைத்து வாழும்படிக்கு இப்பொழுது அவருடைய ரத்தம் இப்பொழுது எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் இப்பொழுது அவைகள் மாறுகிறது, அவைகள் மாறுகிறது. உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மகளே நீ சுகமானா, மகளே நீ சுகமானா. என் அன்பு மகளே, உனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் பேசுகிறார். ஷாக்கா தூளி காத்து ரவி காத்தா ரகுலா பாக்கா சந்தரா. உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு சிலுவையில் ஏறினார். ஏறினவர் ஒரு கோழையை போல அல்ல, வெற்றி மகனாக, ஜெயமுள்ள ஒரு தேவனாக சாத்தானின் தலையை உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே நசுக்கினார். நீங்கள் சர்வாங்க சுகத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டீர்கள். இனி ஒரு நாள் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்புகள், பொல்லாப்பு என்று சொன்னால் ஆபத்துக்கள், விபத்துக்கள், பில்லி சூனிய கிரியைகள், வன்கண் பொறாமைகள், இந்த எந்த விதமான பொல்லாப்புகளும் உங்களை நோக்கி வராது. இனி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையோ இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுது அது உங்களுக்காக உண்டாக்கிறது. உங்களுக்காக உங்கள் மீது நினைவா இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் சர்வாங்க சுகத்திலே பெருகி வாழ்வீர்கள். ஒரு நாளும் சுகம் குறையாது, ஒரு நாளும் சுகம் குறையாது. ஒரு நாள் நீங்கள் பலவீனப்பட மாட்டீங்க, ஒரு நாள் நீங்க வீக் ஆக மாட்டீங்க. தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவையில்லாத செலவினங்களை செய்து கொண்டு இந்த காரியத்திலிருந்து இயேசு என்னை முழுமையாய் விடுதலையாக்குவார் என்று சொன்னார். ஆண்டவருக்காக நான் யாவையும் செய்து முடிக்க எனக்கு ஆண்டவர் கிருபையோ அந்த சத்துவத்தையோ அந்த பலத்தையோ எனக்கு ஆண்டவரே தாரும் என்று சொல்லி கேட்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு சரீரத்தையும், உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும், உங்கள் உள் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் பாதிப்புக்குள்ளாக அல்ல, பாதிக்கப்பட்டிருந்த எந்த அவயவங்களையும் உங்களுக்காக தம்முடைய சர்வ சிருஷ்டிப்பின் வல்லமையை கொண்டு அதை புதிதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சூமின கையோடு வந்தவனுக்கு ஆண்டவர் தொட்டு மறு கை போல சத்தமாக்கி காண்பித்த சர்வ வல்லவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறார். பிடியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தகப்பனுடைய மகன் இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு முழுமையாக அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடி உங்களை பெருக செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சகல குறைவுகளை நீக்கி உங்களை திருப்தியை நடத்துவார். இல்லாத நிலையில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கும் பரலோக எஜமானத்துக்கும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள். நீங்கள் விசுவாசிகளாய் சாட்சியாய் இருப்பீர்கள். தேவனுடைய சர்வாங்க சுகத்தை நீங்கள் சரீரத்தில் பெற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாய் தேவனுடைய ஆசீர்வதித்திருப்பார். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் பலப்பட்டு வாழ கிருபைத்தார். தேவனோடு நெருங்கி அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை, விருப்பங்களை, அன்பை ருசித்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளால் இவர்களை மாற்றி ஆசீர்வதித்து உன்னோடு கூட இருக்கும்படி இழுத்துக் கொள்கிறார். உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினால் நிமிடம் தோறும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட தேவன் கிருபைத்தார். எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பரிசுத்தாவின் வல்லமை இவளை அப்படியாய் உருவாக்கி உடைய வருகைக்கு ஸ்திரப்படுத்தும்படிக்கு ஆட்சேபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பெற ஆசீர்வதி, தொழிலை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதித்து தார். உடைய வீட்டையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும்
பொருள்களை தேவன் ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னான். இவர்கள் நிமித்தம் தேவன் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு அவர்களையும் திருச்சபையை சேர்த்து உடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். எல்லா துதி, கணம், மகிமை, புகழ்ச்சி, பெருமை மகாராஜா இயேசுவினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் பெருகும், நாங்கள் செல்வோம்.